அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் மிக முக்கிய பகுதி நமது ஜெருசலத்தில் வீட்டிருக்கின்ற அல் அக்ஸா என்ற நமது முதல் கிபிலாவை, முஸ்லிம்களின் முதல் கிபிலாவை யூதமயமாகி விடுவதிலிருந்து தடுப்பது ஒரு மிக முக்கியமான கடமை. அரபு நாடுகளெல்லாம் 1967 ஒரு யுத்தத்தில் தோற்ற பிறகு அதை பற்றி கவலையே படாமல் இருந்தாங்க. அந்த பிரச்சனையே மண்மூடி போய்விட்டது. அக்டோபர் 7, 2023 அல் அக்ஸா ஃப்ளட் என்று சொல்லி அல் அக்ஸா ஸ்டாம் என்ற பெயரும் மாற்றி மாற்றி வச்சு போராளிகள் அந்த யுத்தத்தை அந்த தாக்குதலை தொடங்கி 754 நாட்களாக தாக்குப்பிடித்து வருகின்ற இந்த நிலையில் அல் அக்ஸா பள்ளிவாசல், ஜெருசலம் இவையெல்லாம் மீண்டும் மக்கள் மத்தியில் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, அதை கை வைக்கக்கூடாது. ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமாக மாற்றிய அதே ட்ரம்ப் மேக்கரே நீ கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அகழ்வாராய்ச்சி என்ற நிலையில் நான் இதை ஒரு வாரமாகவே சொல்லி வருகிறேன். என்ற நிலையில் மஸ்ஜிதுல் அல் அக்ஸா அதுக்குள்ள டெம்பிள் இருந்தான்னு தோண்டி தோண்டி இப்போ எந்த நிலைக்கு வந்துட்டுனா, இன்று அதாவது 30 அக்டோபர் 2025 ஒரு அறிக்கை விடுகிறார். அந்த தலைமை இமாம் ஷேக் இக்ரிமா என்பவர், பள்ளிவாசல் அந்தரத்தில் தொங்குவது போல் இருக்கிறது, கீழே அந்த அளவுக்கு தோண்டி விட்டார்கள் என்று. இப்போ ஹசன் நஸ்ருல்லா இருந்த காலத்தில் லெபனான் இஸ்ரேலிய காசா மக்களுக்காக நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேல் எதிர் தாக்குதல்களை நடத்தி ஷஹீதாவர்களுக்கு அவர்கள் த மார்டர் ஆன் த வே டு அல் குட்ஸ், ஜெருசலத்தை நோக்கிய பயணத்தில் ஷஹீதானவர் என்றுதான் பெயர் வைப்பார்கள். இப்போ அடுத்தால வந்த தலைமை இந்த டார்கெட் கில்லிங்கில் இவர்களுக்கு பெருசாக உதவி செய்தது ஹசன் நஸ்ருல்லாவுடைய அந்த சகாதத்து என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த ஆள் இப்போ ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தால இமாம் கொமேனி அவர்கள் ஈரானில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துகின்ற போது அந்த மக்களுக்கு கொடுத்த லட்சியம் அல் அக்ஸா மீட்பு, இஸ்ரேலினுடைய அழிப்பு. 2 சைத்தான், அதில் அமெரிக்கா த கிரேட்டர் சைத்தான், இஸ்ரேல் சின்ன சைத்தான் என்று அடையாளப்படுத்தினார். அவர்தான் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஆர் வஸ்ட், இஸ்லாம் இஸ் பெஸ்ட் என்ற கோஷத்தை முன்வைத்தார். மேற்கும் கிழக்கும் வேண்டாம், மேற்கு என்று சொன்னால் முதலாளித்துவம், கிழக்கு என்று சொன்னால் கம்யூனிசம், இந்த 2 வேண்டாம், நம்ம இஸ்லாத்தை தூக்கி பிடிப்போம் என்று வகுத்து தந்தார். அந்த நாடு இப்பொழுது ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு கால சர்வைவல், அதில் நிறைய விஞ்ஞான வளர்ச்சி, அமெரிக்காவை மிரட்டுகின்ற அளவில் விஞ்ஞான வளர்ச்சி, அதே லட்சியங்களை சுமந்து இருக்கின்ற யெமனிஸ் இன்று கடல் படையில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள், இவர்களும் இதே லட்சியத்தை கொண்டவர்கள். எனக்கு இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எனக்கு இல்லை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால், அல் அக்ஸாவுக்கு பிரச்சனை வரும்போது, அல் அக்ஸா மஸ்ஜிதுக்கு பிரச்சனை வரும்போது அதையே லட்சியமாக கொண்ட இந்த நாடுகள், ஈராக்கிலையும் ஒரு பெரிய அணி இருக்கு, அதை ஈரானுடைய பிராக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி அல் அக்ஸாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இந்த நாடுகள் யுத்தத்தில் குதிக்க வேண்டியது. ஒருவேளை அதில்தான் பறிபோன மேற்கு கரை, ஜெருசலம் எல்லாம் மீட்கப்படுமோ என்ற நிலையும் இருக்கிறது. ஹமாஸ் போராளிகள் சில கைதிகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று ஹாஸ்டேஜஸ் என்ற யுக்தியை கையில் எடுத்தார்கள். விளைவிக்க முடியாத உயிர்களை தந்து அந்த சிறையில் இருந்தவர்களை காப்பாற்றினார்கள். இன்னும் பலரை காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், மர்வான் பர்கோத்தியை விட்டுவிடுங்கள் என்று ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. அதை அவர்கள் இன்னொரு எஹியா சின்வரை நாங்கள் வெளியே விட மாட்டோம், அவர் போய் காசாவை எடுத்துட்டு எங்கள் மேலே சண்டை போடுவார்னு சொல்லக்கூடிய அளவு. ஆக இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. இது நிறைய குழப்பகரமான ஒரு விஷயம். அதில் ஒரு பகுதி தான் காசாவில் ஹமாஸுடைய எதிர்ப்பு. ஆனால் அந்த எதிர்ப்பு இன்னைக்கு உலக மக்கள் மத்தியில் இஸ்ரேலை பற்றின ஒரு சரியான
அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்கிறது. அது இனி இவர்கள் செய்கிற இந்த வேலைகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஆகவே அல் அக்ஸா என்று வருகின்ற போது இந்த தொடர்ந்து வருகின்ற அறிக்கைகள் அதை லட்சியமாக அல் அக்ஸாவை காப்பாற்ற வேண்டும் என்ற லட்சியமாக கொண்ட இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய அமீரகங்கள், அடுத்தது அரபு நாடுகளும் கூட அதில் சும்மா இருக்க முடியாது என்று நினைக்கிறோம். இணைந்திருங்கள். இதில் என்ன வளர்ச்சி வருகிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். வாய்க்கிறது நான் செஞ்சுள்ளார் அப்படின்னாலும்